சென்னை ஸ்டெல்லா மேரிஸ் பெண்கள் கல்லூரியில் கட் ஹெல்த் மேட்டர்ஸ் என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களாக செஃப் தாமோதரன், கோதண்டராமன் மற்றும் பிரசாந்த் மருத்துவமனை தலைவர் பிரசாந்த் கிருஷ்ணா கலந்து கொண்டு சமையல் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார். இதுகுறித்து பேசிய செஃப் தாமோதரன், கோதண்டராமன், ஹோட்டல் உணவுகளை முடிந்தவரை தவிர்க்க வேண்டும் எனவும் வீட்டு சாப்பாடுதான் உடலுக்கு நல்லது எனவும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய மருத்துவர் பிரசாந்த் கிருஷ்ணா, பதப்படுத்தப்பட்ட உணவுகளை மற்றும் துரித உணவுகளை முடிந்த அளவு தவிர்க்க வேண்டும் எனவும் பழங்கள் அதிக அளவில் எடுத்துக்கொள்ளவும் அவசியம் எனவும் தெரிவித்தார். தி சில்ட்ரன் பிலோ 5 years ஓல்டு கூட இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இது மாதிரி ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ஜாயிண்ட்டுக்கோ ஜங்க் ஃபுட்டுக்கோ கூட்டு போயிடறாங்க. அப்போ என்ன ஆகிடுது, அந்த குழந்தைங்களுக்கு அந்த ஃபுட்டு பிடிச்சி போகுது. எது நம்ம சிக்கன் ஆகட்டும், பர்கர் ஏதாவது அந்த மாதிரி ஃபுட்டு பிடிச்சி போகுது. அப்போது என்ன ஆகிடுது, வீட்டில் செய்கிற சாப்பாடு பிடிக்க மாட்டேங்குது. ஸோ நான் பேரண்ட்ஸ் என்ன சொல்ல வரேன், தயவுசெய்து அந்த மாதிரி பண்ணாதீங்க. வீட்டு சாப்பாடை கொஞ்சம் டேஸ்டியாக பண்ணி கொடுங்க, அவங்களுக்கு ஃபீட் பண்ணுங்கள். நான் அதை ஃபீடிங் சிஸ்டமே போயிடுச்சு இப்போது. அதனால் ஃபீட் பண்ணுங்கள், நீங்கள் வந்து அந்த அஃபெக்ஷன் லவ் காமிங்க. பட் நீங்கள் டெய்லி எவ்ரி வீக் நீங்கள் கூப்பிட்டு போய் இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்டில் கொடுக்குறதால உங்கள் குழந்தைங்களை எடுத்து நீங்கள் தான் ஸ்பாயில் பண்ணுறீங்க. அதை அவாய்ட் பண்ணுறது கண்டிப்பாக நல்லது நான் நினைக்கிறேன். தெரியாமல் கிடையாது, நம்ம வந்து எதுவுமே ஃபாலோ பண்ணுறது கிடையாது. டெய்லி லைஃப்பில் பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் காலையில் போகும்போது சொல்லி அனுப்புவாங்க, வீட்டுக்கு வந்து சாப்பிடு, எல்லாம் மத்தியானம் கொடுத்ததை சாப்பிடு அப்படின்னு. நம்ம யாரும் பண்ணுறதில்ல. வீட்டுக்கு வரும்போது ஏதாவது ஜங்க் ஃபுட் சாப்பிட்டு அப்படியே வரும். ஸோ பேசிக்கலாக நமக்கு முன்னோர்கள், நம்ம அம்மா, நம்ம அப்பா, நம்ம பாட்டி, தாத்தா சொன்னதை ஃபாலோ பண்ணாலே எனக்கு தெரிஞ்சு 90% நமக்கு கட் மட்டும் இல்லை, பாதி தொந்தரவு வராது. ஸோ இதுதான் வந்து நான் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். வீட்டில் வந்துட்டு ட்ரை டு முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலே சாப்பிடுங்க, ஹெல்த்தி ஃபுட் சாப்பிடுங்க, ப்ராசஸ்ட் ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டு சாப்பிடாமல் இருங்க. இந்த வருஷம் கட் ஹெல்த் மேட்டர்ஸ், அதாவது நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம், நம்மளோட கட் வந்து நம்மளுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்றது பொதுவாக நிறைய ட்ரெண்டிங்கான டாபிக் இது தான் இப்போது. ஏன்னா எல்லோரும் வந்து கட் ஹெல்த்தோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி நிறையா பேசிட்டு வராங்க. அதனால் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸும் இந்த வாட்டி இதை பண்ணணும், இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஏஜ் குரூப்பில், அதுக்கப்புறம் கிட்ஸோட ஏஜ் குரூப்பில் வந்து இதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான் இந்த கட் ஹெல்த் மேட்டர்ஸோட ஒரு மோட்டிவ். ஸோ எங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் மேஜர்லி பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பசங்க அண்ட் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ அங்கே தான் அவங்களுக்கு நடுவில் தான் வந்துட்டு இந்த ஜங்க் ஈட்டிங் அண்ட் லேட் நைட் ஸ்லீப்பிங்கிறது ஜாஸ்தி இருக்கிறதே இந்த மாதிரி ஆடியன்ஸ்க்கு நடுவில். ஸோ எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கு எல்லாம் போய் அப்ரோச் பண்ணி அவங்களுக்கு நிறையா இன்ட்ராக்டிவ் ஆக்டிவிட்டீஸ்லாம் கொடுத்து தே ஆர் கோயிங் டு ஸ்ப்ரெட் அவேர்னஸ் அபவுட் வை கட் ஹெல்த் மேட்டர்ஸ். ஸோ நிறையா ஆக்டிவிட்டீஸ், தூங்குறது வந்துட்டு ஏன் இவ்வளோ முக்கியம், எவ்வளோ நேரம் தூங்கணும். அண்ட் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்துட்டு காம்ப்ரமைஸ் பண்ணவே முடியாது, எல்லோரும் டேஸ்ட்டுக்கு பழகிட்டோம். ஸோ அதை காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. ஸோ த ஐடியா ஆஃப் த கேம்பெயின் என்னென்னா, உங்களோட கிரேவிங்ஸை வந்துட்டு காம்ப்ரமைஸ் பண்ணாமல் எப்படி ஹெல்தி ஃபுட் சாய்ஸஸ் எடுத்து உங்கள் கட்டை பார்த்துக்க முடியுங்கிறது தான் வந்துட்டு மெயின் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் த கேம்பெயின்.